சரஸ்வதி மேடம், டாக்டர் கிட்ட உங்க சந்தேகங்களை கேட்டு தீர்த்துக்கோங்க. எங்க வீட்டுக்காருக்கு இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கை கால் விழுந்துச்சு. சரிங்கம்மா. அதனால அவருக்கு இப்போ உங்க 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 ட்ரீட்மெண்ட் எடுத்தா கொஞ்சம் சரியாகுமான்னு கேட்கலாம்னு தான் சொன்னேன். சரிங்கம்மா, என்ன காரணத்தினால கை கால் விழுந்துச்சுன்றது தெரிஞ்சுக்கலாங்களா? ஓவரா ஆயிடுச்சுன்னுட்டு ரொம்ப டென்ஷனா இருந்தாரு, வீட்டுல ரொம்ப குடிப்பாரு. அதெல்லாம் முடிஞ்சு சரின்னு அந்த மாதிரி ஆயிடுச்சு. மறுபடியும் நாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து எல்லாம் சரி பண்ணி இப்போ கொஞ்சம் நடக்கிறாரு. சரிங்கம்மா. நடக்கிறாரு, ஒரு கடையில வேலைக்கு போறாரு. சரிங்கம்மா. அவர் வந்து கை மட்டும்தான் இன்னும் சரியா மூவ் பண்ண முடியல. சரிம்மா, நான் பதில் சொல்லிட்டு வரேம்மா, நீங்க கவனிச்சுட்டு வாங்க. என்னங்க சார்? நான் பதில் சொல்லிட்டு வரேங்கம்மா, நீங்க கவனிச்சுட்டு வாங்க. சரிங்க சார். ஹலோ. இவங்க வந்து பக்கவாதம் சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டிருக்கிறாங்க. முதல் பக்கவாதத்துக்கு வந்து பிரதானமான காரணங்கள் பார்த்தீங்கன்னா தலைப்பகுதியில் அடிபடுறது. இது வந்து பெரும்பாலும் இன்ஜுரி அதை தொடர்ந்து வரக்கூடியது. இது வந்து செயற்கையாக வரக்கூடியது. ஸோ இது ரொம்ப இயற்கைக்கு முரணானது. சரிங்களா? இதில் வந்து நம்ம மறுபடியும் பழைய நிலைமை கொண்டு வர்றது கொஞ்சம் இயலாத காரியம். அடுத்தது குடிப்பழக்கத்தை தொடர்ந்து வரக்கூடியதும் ரத்த அழுத்தத்தை தொடர்ந்து வரக்கூடியதும். இப்போ அடிபட்டு வர்றதை காட்டிலும் குடிப்பழக்கத்தை தொடர்ந்தும் ரத்த அழுத்தத்தை தொடர்ந்து வரக்கூடிய பக்கவாதத்தினுடைய நபர்கள் வந்து அதிகமாகிட்டே போகிறாங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து குடிப்பழக்கமும் இருக்குது, ரத்த அழுத்த நோய் இருக்குது, அது தொடர்ச்சியாக பக்கவாதம் வந்திருக்குன்றாங்க. பக்கவாதங்கிறது எல்லாத்துக்குமே கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். நரம்பு சம்மந்தப்பட்ட ஓகே அப்படி கூட இருக்கலாம். ஏன்னா நம்ம பிளட் சர்க்குலேஷன் வந்து தலையில் மூளைக்கு போகிற ரத்த ஓட்டம் வந்து ஒரு இடத்துல உறைஞ்சி போய் பிளட் சர்க்குலேஷன் குறைஞ்சி போய் அதன் தொடர்ச்சியாக அதுக்கு ஆப்போசிட் பகுதி வந்து உணர்வின்றி செயலிழந்து போயிடுறது. சரிங்களா? இப்போ எந்த ஒரு பக்கவாத பேஷண்ட்டாக இருந்தாலுமே குறிப்பிட்ட நாள் ஒரு 6 மாதம் இல்லை ஒரு இயர் இடைவெளியில் நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது நார்மல் நடை இல்லாமல் ஒரு மாதிரி அரைவட்டம் போட்ட மாதிரி நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது மருத்துவம் பண்ணால் கொஞ்சம் சீக்கிரம் நடக்கும், மருத்துவம் பண்ணாத பட்சத்தில் கொஞ்சம் லேட்டாக நடக்கும், பட் நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. கையை பொறுத்த வரைக்கும் மருத்துவம் பண்ணால் மட்டும்தான் மறுபடியும் பல நிலைமைக்கு வரும். ஏன்னா மூளைக்கு மிக அருகையில் இருக்கிறது கை, கொஞ்சம் டிஸ்டல் பகுதியில் அதாவது ப்ராக்சிமலாக இருக்கிறது கை. அதாவது நம்ம தலையிலேருந்து பார்த்தோம்னா கை பக்கத்தில் இருக்குது, கால் வந்து தூரத்தில் இருக்குது. காலோட பாதிப்பு வந்து ரொம்ப தொலைவு பகுதின்றதுனால சீக்கிரம் ரெக்கவரி ஆகிடும். கை வந்து ரொம்ப அருகாமையில் இருக்கிறதுனால பாதிப்பு வந்து ரெக்கவரி ஆகிறது மருத்துவம் மேற்கொண்டால் மட்டும்தான் நடக்கும். வருஷம் ஜாஸ்தியாக ரெக்கவரி ஆகிறது கொஞ்சம் வாய்ப்பு இல்லாமல் ஆகி போயிடும். இவருக்கு வந்து கண்டினியூஸாக எக்ஸசைஸ், கைக்கு மூவ்மெண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பேசிக்கணும். ஓகே, ஒரு நேயர் இருக்காங்க. மருத்துவ நேரம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ. ஹலோ, யார் எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? நாங்க திருச்சியில இருந்து பேசுறோங்க, பிரியா பேசுறேன். ஓகே, டாக்டர் அவர்கள்கிட்ட உங்களோட சந்தேகங்களை தீர்த்துக்கோங்கம்மா. ஹலோ, சொல்லுங்கம்மா. ஓகே, லைன் கட் ஆயிடுச்சு டாக்டர். அந்த பக்கவாத பேஷண்ட் பார்த்தீங்கன்னா கைக்கு கண்டினியூஸாக மசில்ஸ் மூவ்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டே இருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா பால் வச்சு நம்ம கையை ஃபிங்கரிங் பண்ணிட்டு இருக்கிறது, இல்லை கைக்கு வந்து மசாஜ், இல்லை கைக்கு வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கப்போ தான் மசில் வேஸ்டேஜ், அதாவது தசை வந்து வேஸ்ட் ஆகாமல் தடுக்க முடியும். நம்ம வந்து மூளைக்கு போகிற ரத்த ஓட்டம் சீராகிறதுக்கும் அந்த தடங்கள், அதாவது ரத்தம் உறைஞ்சி போயிருக்கும் பார்த்தீங்களா, கிளாட் ஆகிருக்கும் பார்த்தீங்கன்னா தடங்கள் பழிவு அகற்றுறதுக்கும் மருந்து கொடுத்தாகணும். அப்படி கொடுக்க தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரெக்கவரி ஆகிட்டு வரும். இப்போ அந்த ரெக்கவரி ஆகிறப்ப கை செயல்படுறதுக்கு ஒத்துழைக்கிறதுக்காக தான் கையை வந்து உணர்வு இல்லாமல் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மசில் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க சொல்கிறது. மசில் எக்ஸசைஸ் கொடுக்காத பட்சத்தில் நிச்சயமாக தலையில் ஓட ரத்த ஓட்ட சரியானதுக்கப்புறம் கை வராமல் போயிடும். ரெண்டையுமே சைமல்டேனியஸாக பண்ணிட்டு இருக்கும்போது தான் நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, ஒரு நேயர் இருக்காங்க. டாக்டர் வணக்கம், மருத்துவ நேரம். யார் எங்கேருந்து பேசுறீங்கம்மா? வணக்கம் சார், வேலூர் மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன். ஓகே, டாக்டர் அவர்கள்கிட்ட உங்களோட சந்தேகத்தை தீர்த்துக்கோங்க. சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். பஸ்ஸில் போக சொல்ல குழந்தை ஹலோ சார், லைன்ல இருக்கீங்க, தெளிவா பேசுங்க சார் டாக்டர் கிட்ட. பஸ்ஸில் போனாக்கா பையன் வந்து வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கான். ஒரு அரை மணி நேரம் கூட ட்ராவல் பண்ண முடியலைங்க. அது என்ன காரணமா இருக்குங்க? அதாவது இது வந்து டிராவலிங் சிக்னஸ் பெரும்பான்மையாக நிறைய பேத்துக்கு இருந்துச்சு முற்காலத்தில். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டே வருது. இது வந்து கல்லீரல் செயல்பாடு குறைவினால் வரக்கூடிய பிரச்சனைகள் சார். பையனுக்கு வந்து நீங்கள் இந்த கீழநெல்லி, கரிசலாங்கண்ணிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்க. சரிங்களா? அதோட பவுடர்லாம் கடைகள்லையும் கிடைக்கும், இல்லை நீங்களும் செஞ்சுக்கலாம், வாங்கி காய வச்சு பவுடர் பண்ணிக்கலாம், மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். காலைல ஒரு ஸ்பூன், நைட் ஒரு ஸ்பூன் சுடுதண்ணில் கொடுத்துட்டு வாங்க. அது ட்ராவலிங் பண்ணுறப்ப கட்டாயம் ட்ராவலிங் பண்ணுறதுக்கு 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கொடுத்துட்டு வாங்க. நிச்சயமா இதில் குணம் கிடைக்கும். இதில் சரிங்களா? பெரும்பான்மையாக வந்து அதாங்க பெரும்பான்மையாக இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, பழைய டைம்லலாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வச்சுக்கலாம், இந்த இஞ்சி மரப்பாலாம் வித்துட்டு இருப்பாங்க, புளிப்பு மிட்டாயெல்லாம் கொடுப்பாங்க பஸ் ஸ்டாண்ட்லேயே. எதுக்கான நிறைய பேர் வாந்தி எடுப்பாங்க, அவங்க வாயில் வச்சுட்டாங்கன்னா அந்த புளிப்போட தன்மையின் காரணமாக அவங்க வாந்தி எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறது.
புளிப்புத்தன்மை வந்து கல்லீரலை வந்து கட்டாயம் பாதிக்கும். அப்படி பாதிச்சு அதோட செயல்பாடை குறைச்சிடும். ஸோ அதனால வாந்தி எடுக்க மாட்டாங்க. அதனால தான் புளிப்பை வந்து கொடுத்து கொடுத்து அதை வந்து சப்ரஸ் பண்ணி வச்சிருது. அதுக்கு பதிலாக கல்லீரல் நல்லா வலுப்படுத்துற மாதிரி கீழாநெல்லியும் கரிசலாங்கண்ணியும் எடுத்துக்கிட்டா நிச்சயமா இது சரியா போயிடும். இப்போ ஒரு வெள்ளிக்கிழமை டிராவல் பண்ணுறாங்கன்னா புதன்கிழமையிலேருந்து புதன் வியாழன் வெள்ளி 3 நாள் கண்டினியூஸாக பண்ண சொல்லுங்க, நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணிட்டு வந்தாங்கன்னா நிச்சயமாக அந்த ப்ராப்ளமே இருக்காது. கீழாநெல்லியும் கரிசலாங்கண்ணியும் கீரை வகைகள் சேர்ந்தது தான். அதை வாழ்நாள் ஃபுல்லாக எவ்வளோ நாள் வேணால் சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதனால ஒரு பெரிய சைடு எஃபெக்ட்ஸோ இல்லை ட்ராபேக்ஸோ வரப்போகிறது இல்லை. இதை செஞ்சுட்டு வந்தாலே போதும். இதுக்கு பெருசாக ட்ரீட்மெண்ட்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. சரிங்க சார். ஆனால் அதற்கு பிறகு பஸ்ஸில் விட்டு இறங்கிட்டு கொஞ்ச நேரம் பட்டு பார்த்தா வயிற்றெல்லாம் வலிக்குது, அப்படியே சுருங்கி ஒடுங்கி போயிடுறான். அதான் சார், இது கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் சார். நீங்கள் இதை நம்ம சொன்னதை செஞ்சு பாருங்கள், இதில் நல்ல குணம் கிடைச்சிரும். ஓகே, நன்றி, தேங்க்ஸ் சார். ரொம்ப நன்றி சார் கால் பண்ணதுக்கு. டாக்டர் அவர்களை நீங்கள் நேரில் போய் மீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிவியில் ஃப்ளாஷ் ஆகிற நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை டாக்டர் கிட்ட வாங்கிக்கலாம். நீங்கள் நேர்லேயே போய் அவர்கிட்ட உங்களோட சந்தேகங்களை தீர்த்துக்கலாம். ஓகே டாக்டர், நம்ம ஜென்ரலாகவே இப்போ வந்து அலோபதி மெடிசன்ஸ்க்கு இருக்க அந்த அவேர்னஸ் வந்து எதுக்காக இந்த சித்த மருத்துவத்துக்கு இல்லை அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பொதுவாக நிறைய கருத்துகள், பல்வேறு விதமான கருத்துகள் இருக்குது. என்னுடைய தனிப்பட்ட கருத்துன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு மருத்துவரை போய் பார்க்குறோம். ஒரு சாதாரணமாக நான் ஒரு பப்ளிக்காக இருந்து ஒரு நோயாளியாக இருந்து நான் ஒரு மருத்துவரை போய் பார்க்குறேன் அப்படின்னா, அந்த மருத்துவர் ஒரு மருந்து பரிந்துரைக்கிறார். அந்த மருந்தில் எவ்வளோ அலர்ஜியோ இல்லை வந்து ஒவ்வாமை ஏற்படுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அடுத்த ஸ்பெஷாலிட்டி மருத்துவரை போகிறதுக்கு என் மனசு ஒத்துழைப்பு செய்யுது. ஓகே, ஒரு நேர் இருக்காங்க. வணக்கம், மருத்துவ நேரம். யாரெங்கிருந்து பேசுறீங்க? மேடம், நாங்கள் தேனியிலிருந்து பேசுகிறேன் மேடம். உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். பேர் சரவணகுமார் மேடம். ஓகே, டாக்டர் அவர்கள்கிட்ட உங்கள் சந்தேகங்களை கேட்டுக்கோங்க. சொல்லுங்கள் சார். சார், என் வயசுக்கு வந்து கையில் வந்து லெஃப்ட் கையில இருந்து போடுறதுல இருந்து அப்படியே கடுகடுன்னு கடுத்துக்கிட்டே இருக்கு சார். சரிங்க. நைட்டு தூங்குறப்போ அது வந்து பிரச்சனை ஓவரா இருக்கு சார். அது என்ன ப்ராப்ளம் சார்? எவ்வளவு நாளா இந்த கடுகடுப்பு தன்மை இருக்குது? இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா இருக்கு சார். நாங்க எல்லா ஹாஸ்பிட்டல் எல்லா செக்கப்பும் எடுத்துட்டாங்களா? எல்லா செக்கப்பும் எடுத்தாங்க. யார் பார்த்தாலும் ஒண்ணும் இல்லைன்னு தான் சார் சொல்றாங்க. ஆனா அந்த கடுகடுப்பு விட மாட்டேங்குது சார். சரி, அவங்களுக்கு இருதயத்துல ப்ராப்ளம் இருக்கு அது மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? எதுவுமே சொல்லல சார், அதெல்லாம் சொல்லல சார். அந்த செக்கப்லாம் எடுத்தாங்களா? இசிஜி எக்கோ அதெல்லாம் எடுத்தாங்களா? எல்லாம் எடுத்தாங்க சார். அதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்ட்டாங்க? இல்லைங்க சார். அப்படி எந்த பிரச்சனையுமே இல்லாம கைகடுப்பு இருக்குது அப்படின்னா நிச்சயமா வந்து ரத்த ஓட்டம் தடைப்பட்டு போகுதுன்னு அர்த்தங்க. சரிங்களா? கையை முன்பகுதியில பின்பகுதியில கொண்டு போக முடியுதா அவங்களால? கொண்டு போறாங்க சார். நைட்டு கடுகடுன்னு கடுக்குன்னு சொல்றாங்க. பெரும்பான்மை எல்லா வியாதியுமே இரவு டைம்ல தான் அதிகமா இருக்கும். சரிங்களா? சரிங்க சார். பகல் டைம்ல நம்ம முழிச்சிருப்போம், இரவு டைம்ல வியாதிகள்லாம் முழிச்சிருக்கும். சரிங்களா? அது எப்பவுமே எல்லா வியாதிகளுக்கும் குறித்தானது. கடுகடுப்பு ஜாஸ்தி இருக்குன்னா அவங்களுக்கு ரத்த ஓட்டம் தடைப்படுறது, ஒரு பக்கமா திரும்பி படுத்து அதன் தொடர்ச்சியா ரத்த நாளங்கள் நசுக்கி அந்த மாதிரி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அது நீங்க டெஸ்ட் பண்றதெல்லாம் அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது சார். டெஸ்ட் பண்ணி ஏதாச்சும் ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம் தொடர்ச்சி வருதா இல்ல வேற ஏதாவது செர்விக்கல் கழுத்து எலும்பு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கறதான் டெஸ்ட்ல கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ரத்த ஓட்டம் தடைப்படுறதுங்கிறது எப்பவுமே இயற்கையா நம்ம எந்த பரிசோதனையிலும் கண்டுபிடிக்க முடியாது. இந்த கருவேப்பிலை தெரியுங்களா? கருவேப்பிலை டெய்லி காலையில 1 ஸ்பூன் நைட் 1 ஸ்பூன் சுடுதண்ணில் கலந்து சாப்பிட்டு வர சொல்லுங்க. ரத்த ஓட்டம் நல்லா ஸ்பீடா போகும். கருவேப்பிலை பொடி, ஆமா, அது பண்ணிட்டு வர சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா ட்ரீட்மெண்ட் வந்து பாருங்க நீங்க. நன்றி, தேங்க்ஸ். ரொம்ப நன்றி சார் கால் பண்ணதுக்கு. சார், இந்த ரத்த சோகை அது ஹீமோகுளோபின் குறைவா இருக்கிறனால வருதுன்னு சொல்றாங்க இல்லையா? அதுக்கு சித்த மருத்துவத்துல நீங்க என்ன பரிந்துரைக்கிறீங்க? அதுக்கு பிஃபோர் அந்த அலோபதி கொஸ்டின் கேட்டிருந்தீங்களா? ஸோ இப்போ நான் ஒரு நோயாளியாக போய் ஒரு மருத்துவரை பார்க்குறேன் அப்படின்னா அதோட மருந்துகள் ஏதாவது ஒவ்வாமை ஏற்பட்டுச்சுன்னா அதோட ஸ்பெஷாலிட்டி மருத்துவரை பார்க்குறேன். அவருக்கு கொடுத்த மருந்துகள் சரி வரல, இல்லை வேலை செய்யலை, ஒவ்வாமை ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு மேல் வேலை ஸ்பெஷாலிட்டி, மல்டி ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லி என்னோட மனசு வந்து அதுக்கு அடுத்த டாக்டருங்களை பார்க்கறதுக்கு மனசு ஒத்துக்குது. மற்ற சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, சித்தா, ஆயுர்வேதா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பிஎஸ்எம்எஸ், எம்டி இவ்வளோதான் அதோட ஸ்பெஷல் டிகிரிஸ் எல்லாமே. ஸோ அப்படிங்கிறப்ப ஒரு டாக்டரை பார்க்குறாங்க, ஒரு சித்தா டாக்டரை பார்க்குறாங்க அப்படின்னா அவர் கொடுக்குற மருந்து சரியாகலை, இல்லை ஒவ்வாமை ஏற்படுத்துது, இல்லை ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஏற்படுத்துது அப்படிங்கிற பட்சத்தில் சித்த வைத்தியத்தையே முடிவு கட்டிடுறாங்க. நான் சித்த வைத்தியம் பார்த்துட்டு எனக்கு ஒத்துக்கலை, என் உடம்புக்கு சித்த வைத்தியம் ஒத்துக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து மொத்தமாக சித்த சிஸ்டமே ஒரு சில நபர்களை வச்சு முடிவு பண்ணிடுறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா பெரும்பான்மையான மருத்துவர்கள் வந்து கூட அட்டெண்டராக வருவாங்க, நான் சித்த வைத்தியம் பார்த்தேங்க எனக்கு ஒத்துக்கலைங்க அப்படிங்கிற பதில் வந்து பெரும்பான்மை எல்லா டாக்டரும் கேள்விப்பட்டிருப்பாங்க. ஓகே, தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம். சார், எனக்கு ஹலோ சார், நான் தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேன் சார். பேசுங்கம்மா, டாக்டர் பக்கத்தில் இருக்காங்க, பேசுங்க. எனக்கு பைல்ஸ் ப்ராப்ளம் சார். வெளியில் சதை மாதிரி நீட்டிகிட்டு இருக்கு. சரிங்கம்மா. அது ஏதாவது சித்தால ஏதாவது சாப்பிட்டு சரியாக முடியுமா சார்?
உங்களுக்கு என்ன வயசுங்கம்மா? எத்தனை வருஷமா இந்த ப்ராப்ளம் இருக்கு? இதுக்கெல்லாம் என்னென்ன வைத்தியம் பண்ணிருக்கீங்க? 43 சார். ஒரு 2-3 வருஷமாவே இருக்கு. என்னென்ன வைத்தியம் பண்ணிருக்கீங்க? ஒன்றும் செய்யல சார், சும்மா சாப்பாடு தான் கண்ட்ரோலாக இருக்கேன். சரிங்கம்மா. நான் இது வரைக்கும் நீங்க ஒரு மருத்துவர் கூட கலந்து ஆலோசிக்கலையா நீங்க? ஜிஹெச் போனா அது ஏதோ வாட்டர் மாதிரி ஏதோ 2 டேப்லெட் இது கொடுத்தாங்க சார். அப்ப சரிங்கம்மா. கொஞ்சம் நல்லா இருந்தது. ரத்தம் வெளியேறுதுங்களாமா? அதெல்லாம் எதுவுமே இல்ல சார். வலி சதை இருக்குதுங்களா? மட்டும் நீட்டிட்டு இருக்க வலிக்குது. சரிங்கம்மா, நான் பதில் சொல்றேன், நீங்க கவனிச்சுட்டு வாங்கம்மா. சரிங்க சார். இவங்க மூலவியாதிகள்ல பல வகைகள் இருக்கு. நம்ம கடந்த லைவ்கள்லாம் பேசினது தான். ரத்த மூலம், சீல் மூலம், உள் மூலம், வெளி மூலம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. இது பெரும்பான்மை சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி, யுனானி மருத்துவங்கள்ல இந்த மாதிரி பல வகைகள் இருக்கு. பொதுவாக அலோபதி மருத்துவத்தை பற்றி இன்டர்னல் பைல்ஸ், எக்ஸ்டர்னல் பைல்ஸ்ன்னு 2 வகை தான். ஓகேங்களா? உள் மூலம், வெளி மூலம் அப்படிங்கிற மாதிரி. இவங்க சொல்றது வந்து வெளி மூல வகையை சேர்ந்தது. இப்போ அந்த மூலவியாதி எதனால் வருதுன்னு கேட்டிங்கன்னு வைங்களேன், நம்ம உடம்புல ஓடுற ரத்த நாளங்கள் உஷ்ணங்கள் ஜாஸ்தியாகி பெருத்து போய் வெடிச்சு, இல்லை வந்து உள்ளேருந்து வெளியே வளர்றது, இது மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்கிறதுனால தான் வரக்கூடியது. ஸோ உடம்புல ஹீட் ரெடியூஸ் பண்ணுற மாதிரி மருந்துகளும், மலம் ஃப்ரீயாக போகிற மாதிரி மலமிளக்கி, அதாவது செரிமானத்தை சீக்கிரமாக செயல்படுத்துகிற மாதிரி மருந்துகள் கொடுக்குறப்ப நிச்சயமாக குணமாகும். அது வரைக்கும் சகோதரி வந்து என்ன பண்ணலாம்னா, சுடுதண்ணி சாப்பிட்ட பிறகு எப்பவுமே சுடுதண்ணி குடிக்கிறது ஒரு வழக்கமாக வச்சுக்கணும். ஓகேங்களா? எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் சுடுதண்ணிங்கிறது நம்ம ஆற வச்சு வெது அந்த மாதிரிலாம் கிடையாது. டீ காஃபி குடிப்போம் பார்த்தீங்களா, அந்த சூட்டில் குடிக்கிறது ஒரு தன்மையை ஒரு பழக்கமாக வச்சுக்கணும். அப்படி பண்ணுறப்ப செரிமானம் வந்து சீக்கிரமாக சரியாக ஆரம்பிக்கும். அப்போ வந்து உங்களுக்கு மோஷன் ப்ராப்ளம் அதெல்லாம் வராமல் இருக்க ஆரம்பிக்கும். இது வந்து இனிமேட்டு பிரச்சனை அதிகரிக்காமல் இருக்கிறதுக்கு தான் இப்போ நான் சொல்கிற வழி. வந்த பிரச்சனைக்கு மருந்துகள் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் நிச்சயமாக குணம் கிடைக்கும். அவங்க எந்த ஊருன்ற தெளிவாக சொல்லலை. அந்த ஊரில் இருக்கிற மருத்துவர்கள் பார்த்து சித்த மருத்துவர்கள் அணுகுனாலே, அந்த ஜிஹெச்சுக்கு போய் மருந்து சாப்பிட்டேன்னு சொன்னாங்களே, எல்லா ஜிஹெச்லேயும் சித்த மருத்துவ டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அங்கே போய் அங்கே இருக்கிற மருத்துவர் அணுகினாலே நல்ல ஆலோசனை சொல்லுவாங்க, நல்ல மருந்துகளும் கொடுப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப நிச்சயமாக அந்த பெருத்து போன அந்த முளைவாயில் வந்து முளை பகுதி வந்து திருத்து போய் நல்ல நிவாரணம் கிடைக்கும். இப்போ நான் சொன்னது வந்து அதாவது இதுக்கு மேலே அதிகரிக்காமல் இருக்கிறது தான் ட்ரீட்மெண்ட்டு. பிஃபோராக பண்ணுறது இந்த இதுக்கு முன்னாடி வந்ததுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா போய் மருந்து எடுத்துக்கிறது தான். அப்புறம் அந்த நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மாதிரி வாழைப்பழம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லலாம். பட் வாழைப்பழத்தோட கொய்யாப்பழம் வந்து அதிகமான மலமிளக்கி தன்மையுடையது. ஸோ இரவு டெய்லியும் கொய்யாப்பழம் எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த பிரச்சனை வந்து இதுக்கு மேலே அதிகரிக்காமல் இருக்கும். ஓகே, தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு காலர். வணக்கம், மருத்துவ நேரம். யாரெங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ சார். டாக்டர் பக்கத்துல இருக்காங்க, உங்க கேள்விகளை கேளுங்கம்மா. நாங்க திருச்சியிலிருந்து பேசுறோம் சார். எங்க வீட்டுக்காருக்கு மீசா இருக்கு. ஆனா ஒரு இன்ச்சு மட்டும் இந்த சைட்ல மீசையே இல்லவே இல்ல. இப்ப திடீர்னு இப்ப கொஞ்ச நாளா அந்த மீசை இல்லாமலே இருக்கு. அதை ஃபுல்லா அவர் ஷேவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. சரிப்பா. அதை ஷேவ் பண்ணிட்டே இருக்காரு, இருந்தாலும் அது வளரவே மாட்டேங்குது. ஃபுல்லா எம்டியா இருக்கு, மித்த சைட் மட்டும் வளருது. ஓகே, என்ன வயசாச்சா உங்களுக்கு? அவருக்கு 35 வயசு ஆகுது. அதாவது இதுக்கு முன்னாடி வளர்ந்து கொட்டுச்சுங்களா, இல்லை சின்ன வயசுலேருந்தே வளராமல் இருக்கா? வளர்ந்துருந்துச்சு. இப்ப ஒரு மாசமா மட்டும் அந்த இடத்துல மட்டும் இல்லாம இருக்கு. அந்த இடம் மட்டும் வேற கலரா இருக்குதுங்களாமா? வெள்ளை நிறம் இல்ல செந்நிறம் அது மாதிரி தான் இருக்குதா? ரைட்டா அந்த முடி மட்டும் வந்து வெள்ளை கலர்ல வர மாதிரி இருக்கு. அவங்களுக்கு அந்த இடத்துல மட்டும் ஏதோ பிளட் சர்க்குலேஷன்ல ப்ராப்ளம் இருக்குமா? அந்த பூச்சி வெட்டு புழு வெட்டுன்னு சொல்றது அதுவா கூட இருக்கலாம். அப்படி இல்லைன்னா வெறும் ரத்த ஓட்டம் குறைஞ்சு போறதாவும் இருக்கலாம். சரிங்களா? அது வந்து நேரில் பார்க்குறப்ப தான் அதை நம்ம ஒரு ஃபைனலைஸ் பண்ண முடியும். ஜென்ரலாக இதுக்கு நம்ம மருந்து சொல்றதுங்கிறது இயலாத காரியமாக இருக்கும். நீங்கள் வேணா ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வெங்காயம் இருக்கு பார்த்தீங்களா? சின்ன வெங்காயம் தான் டெய்லி பேசிக்கிட்டே இருக்காரு, இருந்தாலுமே வரவே இல்லை. சின்ன வெங்காயமும் பூண்டையும் அரைச்சி தடவி பாருங்க. சரிங்க டாக்டர். சரிங்களா? வெறும் சின்ன வெங்காயம் மட்டும் தடவை வேண்டாம், சின்ன வெங்காயமும் பூண்டையும் அரைச்சி தடவி பாருங்க. அப்படி சப்போஸ் வரலைன்னா நேரில் பார்க்குறதா நல்லதா இருக்குமா? சரிங்க டாக்டர். ரொம்ப நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தேங்க்யூ மேடம். ஓகே, இப்போ வந்து சார், இப்போ பிம்பிள் வந்ததுன்னா அதுக்கு மேலே பூண்டு வந்து அரைச்சி தடவலான்னு சொல்லுவாங்க இல்லையா? அது வந்து அந்த இடமே வந்து கருத்து போயிடுது இல்லையா? அப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க. ரொம்ப கவுண்டர் இரிட்டன்ட் ஆகிடும். அப்படி பண்ணக்கூடாது. இப்போ நான் சொல்கிறது வந்து பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் பிம்பிள்ஸில் கேட்குறது வந்து பிளட் சர்க்குலேஷன் ஆல்ரெடி இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது, அது வெளியில் வந்து ஹீட் பாயில்ஸாவோ இல்லை வந்து வேறு ஏதாச்சும் அழுக்கு வெளியேறதா கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? உடம்புல இருக்கிற அழுக்குகள் வெளியேறதுக்கு ஒரு பாதை தேவைப்படுது. அந்த பாதையாக உடம்புல இருக்கிற பகுதிகளை ஏற்படுத்திக்கும். பருவாவோ மருவாவோ இல்லைன்னா கட்டிகளாவோ ஏற்படுத்திக்கும். அதனால அதில் ஒரு வகை தான் பிம்பிள்ஸும். கலர் பேசிக்கலாம். ஓகே, ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம், மருத்துவ நேரம். யாரெங்கிருந்து பேசுறீங்கம்மா? வணக்கங்க மேடம், பேர் ராமருங்க, கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. ஓகே, டாக்டர் அவர்கள்கிட்ட உங்களோட சந்தேகங்களை தீர்த்துக்கோங்க சார். ஓகேங்க சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த தூக்கமின்மை, பசியின்மை, அப்புறம் இந்த இயலாமை, இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுங்க சார். டாக்டர்கிட்ட பார்த்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணி இப்போ பரவாயில்லைங்க. சரிங்க. என்ன வயசாச்சு உங்களுக்கு? வயசு ஒரு 33 ஆச்சுங்க சார். திருமணம் ஆயிடுச்சுங்களா? ஆகி ஒரு குழந்தை இருக்குங்க சார். சரி, சொல்லுங்க.
அப்புறம் இப்போ அந்த கொஞ்சம் டேப்லெட் சாப்பிட்டே தான் இருக்குங்க. ஒரு 6 மாதங்கிறது ஒரு 8 மாதமாகவே இருக்குங்க அந்த டேப்லெட், சைக்காலஜிஸ்ட் டாக்டர்கிட்ட பார்த்து. இப்போ வந்து எனக்கு வந்து என்னென்னா தூக்க பிரச்சனை கூட ஓரளவுக்கு சரியாயிடுச்சுங்க. சொல்லுங்க. அப்புறங்க சார் இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு அந்த பழைய இது வர மாட்டேங்குது. அந்த சூட்டிப்பு பொதுவாகவே சுறுசுறுப்பாக இருப்பேங்க. மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா இன்னமும்? ஆமாங்க சார். ஏதாவது நிறைய டேப்லெட் சாப்பிட்டு ஒரு நாளைக்கு 5, 6, 10 இவ்வளோலாம் கூட சாப்பிட்ருந்தேங்க. இப்போ வந்து ஒரே டேப்லெட் மட்டும் சாப்பிட்றேங்க. சரிங்க, நான் பதில் சொல்லிட்டு வரேன், நீங்கள் கவனிச்சுட்டு வாங்க. ஓகேங்க சார். எனக்கு வந்து இப்போ இயலாமே அந்த இருக்குதுங்க, சூட்டிப்பாக இருக்க முடியல. அதான் சார், நான் பொதுவாக இந்த மாதிரி இருக்கிற நபர்களுக்கு நான் பதில் சொல்கிறேன், நீங்கள் கவனிச்சுட்டு வாங்க. ஓகேங்க சார், தேங்க்யூ. அதாவது இப்போ நண்பர் கேட்ட கேள்வி பார்த்தீங்கன்னு வைங்களேன், பெரும்பான்மையாக எல்லாத்துக்குமே இப்போ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வர ஆரம்பிச்சிருது. அதாவது சைக்காட்ரிக்ஸ் டாக்டர்ஸோட எண்ணிக்கையில் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. முற்காலத்துலலாம் இப்படி கிடையாது, இப்போ சமீப காலமாக அதிகமாகிட்டே போகுது. மேலை நாடுகள்லாம் இது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி சைக்காட்ரிக் பீப்புள்ஸ்லாம் அவங்களோட டாக்டர்ஸ் கன்சல்ட் பண்ணுறது, அவங்களோட மெடிசின்ஸ் எடுத்துக்கலாம் அதிகமாக இருந்துச்சு. அப்புறம் அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா இருந்ததுலாம் இப்போலாம் ரொம்ப அதிகமாக போய் பட்டவர்த்தமாக நிறைய இடத்துல அடிக்கடி பார்க்குற மாதிரி ஆகி போயிடுச்சு. இதெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய மனிதர்களோட மனநிலை வந்து சரியான நிலையில் இல்லை அப்படிங்கிறத அப்படி வச்சுக்கலாம். மனநிலை சரியில்லைன்றதை எடுத்துக்க வேண்டாம், சீரான நிலையில் இல்லை அப்படின்றத எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய மூளையோட பதிவுகள் பார்த்திங்கன்னு வைங்களேன், ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரோட பதிவுகளோட ஜாஸ்தி அப்படிங்கிறது ஒரு சர்வே ரிப்போர்ட் சொல்லுது. இப்போ நம்ம சர்வே ரிப்போர்ட்டில் ஒரு போன வருஷம் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தோம் அப்படிங்கிறத பார்க்க முடியும். நம்ம மூலையில் நினச்சி பார்க்க முடியுமா, யோசிச்சு சொல்ல முடியுமா? மேடம் இருக்கிறீங்க, போன வருஷம் இதே நாளில் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தீங்கன்னு சொன்னால் அவங்களால சொல்ல முடியாதுல்ல. ஸோ அதனால் நம்ம அதை விட எப்படி நம்ம மெமரி பவர் ஜாஸ்தி இருக்குது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அது எந்த காரணத்தில் இல்லைன்னா, நம்ம பார்க்குற, பேசுகிற, செயல்படுகிற ஒவ்வொரு விஷயமும் மூளைகளில் பதிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதோட நல்ல விஷயங்களோட பதிவுகள் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம நல்ல நிம்மதியாக இருப்போம். கெட்ட விஷயங்களோட பதிவுகள் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன காரணமே தெரியாமல் சங்கடத்துலேயும் சோகத்துலேயும் இருந்துகிட்டு இருப்போம். இப்போ பேசின நபருக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு சுற்றுப்புற சூழ்நிலை காரணமாகவோ, இல்லை குடும்ப சூழ்நிலை காரணமாகவோ, இல்லை பொருளாதார சூழ்நிலை காரணமாகவோ சில அசம்பாவிதங்களோ கெட்ட விஷயங்களோ பதிவுகள் அதிகமாகிட்டே இருந்துச்சுன்னா, நல்ல விஷயங்களோட பதிவு குறைஞ்ச காரணத்தினால இவருக்கு ஆட்டோமேட்டிக்காக இது மாதிரி ஏதோ வச்சு நம்மளோட இயலாமை, தூக்கமின்மை, அந்த மாதிரி நிறைய இன்மைகள் சொன்னாங்களா, அந்த பிரச்சனைகள்லாம் இவருக்கு மேலோங்கி இருக்கும். இவர் என்ன பண்ணணும்னா, நல்ல விஷயத்தோட பதிவுகள் அதிகமாகிறப்ப இவருக்கு அதிகமாக பிடித்த நபர்கள், வீட்டில் பிள்ளைங்கள், குழந்தைகள், மனைவி இவங்களாம் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட அதிக நேரத்தை செலவிட்டு அவங்களோட பதிவுகளை அதிகப்படுத்தணும். இல்லை வந்து இப்போ தான் டிவியை திறந்தாலே நிறைய அதாவது காமெடி சேனல்ஸ், மனதை சமாதானப்படுத்துக்கான காமெடி சேனல்ஸ்லாம் இருக்குது. படங்களும் நிறைய சிரிப்புகளை வர வைக்கிற மாதிரி தான் நிறைய காட்சி அமைப்புகளும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து நம்ம மனசை வந்து வேற ஒரு மனநிலைக்கு மாற்றணும். அதாவது நம்ம எப்படி சூப்பர் கம்ப்யூட்டரோட அதிகமாக நம்மளோட கெப்பாசிட்டி இருக்குன்னா, நம்ம பார்க்குற விஷயங்கள் எல்லாமே நம்ம மனசில் பதியும், பேசுகிற விஷயங்களும் பதியும். அப்படிங்கிறப்ப நம்ம பார்க்குறது, பேசுறது நல்ல விஷயங்களா இருக்கிறப்ப பதிவுகள் ஜாஸ்தியாக இந்த பிரச்சனையிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியிட்டுடலாம். இவருக்கு மாத்திரை சாப்பிட்டு அதோட எஃபெக்டில் இவர் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்தார் அப்படின்னா மாத்திரை நிறுத்தவே முடியாது. லைஃப் லாங் மாத்திரை சாப்பிட்டே இருக்க வேண்டியது. மாத்திரை நிறுத்தினா நமக்கு எதாவது ஆகிடுமோ, ஏதாவது நமக்கு திருப்பி பழைய நிலைமைக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சைக்கலாஜிக்கலாக ஒரு அஃபெக்டில் தான் இருப்பாங்க. ஸோ அந்த சூழ்நிலையிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா இவரோட செய்கைகள், ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் மாற ஆரம்பிக்கணும். இதுவே நான் சொல்கிறது ஒரு கவுன்சிலிங் மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதெல்லாம் சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ நம்ம நாட்டில் இருக்குது. நம்ம சுற்றி வர சூழ்நிலைகள் எல்லாமே நிறையா தீய விஷயங்களாக இருக்கிறதுனால நம்மளுடைய எண்ணங்கள், செயல்பாடுகள், நம்மளுடைய மனநிலை எல்லாமே மாற்றத்துக்கு உள்ளாயிட்டு இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளே தான் சேஞ்ச் பண்ணிக்கணும். நம்மளுடைய பதிவுகளை அதிகப்படுத்த ஆட்டோமேட்டிக்காக இந்த பிரச்சனையிலேருந்து அவர் ரெக்கவரி ஆகலாம். இவருக்கு இருக்கிற ஒரே வழி இதுதான். மற்றபடி இவர் உடம்பை ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு இல்லை தூங்குறதுக்குன்னு தனித்தனியாக மாத்திரை எடுத்துக்கிட்டாங்கன்னா தற்காலிக நிவாரணம் தரும். மாத்திரை விட்டோன்னே திருப்பி அந்த பிரச்சனைலாம் வரதான் செய்யும். ஸோ கண்டிப்பாக இதுக்கு எல்லாத்துக்குமே மன அழுத்தம் அதுதான் காரணம் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆமாம், மன அழுத்தத்தை பொறுத்து தானே எல்லா நோய்களுக்குமே வரும். நீங்கள் போய் ஏதாச்சும் ஒரு நம்ம மருத்துவர்கிட்ட போய் நம்ம இப்போ ஃப்ராங்காக பேசிகிட்டு இருக்கிறோம், போய் கன்சல்டிங் ரூமில் உட்காந்து பேசுகிறப்ப கேள்வி கேட்டுக்கிட்டே போனீங்கன்னு வைங்களேன் மருத்துவர்கிட்ட, கடைசியாக மன அழுத்தம் தாங்க, ஸ்ட்ரெஸ் தாங்க உங்களுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபுல் ஸ்டாப் வச்சுருவோம். ஸோ ஏன்னா நிறைய கேள்விகள் அப்படியே ரைஸ் ஆக சில விஷயங்களுக்கு மருந்து தெரியாமல் போயிடும். பேஷண்ட்ஸ் அப்போ வந்து டாக்டர்ஸ் நிறைய கொஸ்டின் பண்ண போயிடுவாங்க. அதனாலேயே பெரும்பான்மையான டாக்டர்ஸுக்கு உபயோகப்படுத்துகிற வார்த்தை ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் அப்படிங்கிறது. மன அழுத்தம் இல்லாத யாருமே இருக்க மாட்டாங்க. நல்ல மன அழுத்தம், கெட்ட மன அழுத்தம் ரெண்டாக பிரிச்சுக்க வேண்டியது தான். நம்ம உட்காந்து நம்மளுடைய கான்வர்சேஷன் நல்லா போயிட்டு இருக்க வரைக்கும் நல்ல மனநிலையில் இருப்போம். நமக்குள்ள எப்பயாச்சும் நான் இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தவறான வார்த்தையை பிரயோகப்படுத்திட்டேன் அப்படின்னா, என்ன இப்படி சொல்லிட்டாங்க, ஒரு லைவ்ல போய் நம்ம டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதை வச்சு நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஒரு 10 நாளாவது யோசிச்சுட்டு இருப்பீங்க. அப்போ உங்கள் மனநிலை மாறதானே செய்யும். ஸோ அதுதான் லாஜிக். அது கண்டிப்பாக தொடர்ந்து பேசலாம். வணக்கம், மருத்துவ நேரம். யாரெங்கேருந்து பேசுறீங்க? ஓகே சார், சார் கிட்ட உங்க கேள்விகளை தீர்த்துக்கோங்க சார்.
சார் டாக்டர் பக்கத்துல இருக்காரு, கேளுங்க சார். சார் வணக்கம் சார், நம்ம வீட்டில் இருக்குது சார். எனக்கு சுகர் கண்ட்ரோல் அன்கண்ட்ரோலாகவே இருக்குது சார். நீங்க தெளிவா கொஞ்சம் பேசுங்க, எனக்கு கேட்கல. சார் எனக்கு சுகர் இருக்குது சார். சுகர் வந்து 294 இருக்குது. சரிங்க. ஆனா அதை நம்ம சித்தால எடுத்தாலுமே அன்கண்ட்ரோலாகவே குறையவே மாட்டேங்குது. என்னன்னு தெரியல சார், அது என்ன காரணம்? சித்த வைத்தியம் பார்த்து கண்ட்ரோலர் குறையாது அப்படின்னு சொல்றீங்களா? குறையல சார், குறையல. ஏற்கனவே அளவுக்குள்ளேயே 2 சேர்த்து எடுங்கன்னாங்க, எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா திருப்பி இப்ப ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி செக் பண்ணப்போ 349 இருக்குது. சரிங்க சார், நான் பதில் சொல்றேன், நீங்க கவனிச்சுட்டு வாங்க சார். அதாவதுங்க, இப்போ பெரும்பான்மையாக டயபெட்டிஸ் அப்படின்னாலே சக்கரை நோய் அப்படிங்கிறது ஒரு தமிழாக்கம், ஒரு தமிழ் நோய் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. சக்கரை நோயின்றது ஒரு ஒரு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு உபயோகப்படுத்துகிற வார்த்தையாகவே இருக்கலாமே ஒழிய சித்த வைத்தியத்தில் சக்கரை நோயெலாம் அப்படின்னு கிடையாது. சித்த வைத்தியத்தில் நீரிழிவு நோய் இருக்குது, நீர் அழிவு நோய் இருக்குது. இந்த மாதிரி அதுக்கு தகுந்த நோயின்ற அந்த சிம்டம்ஸ் ஓட்டினதுனால இந்த நோய் இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. சித்த வைத்தியத்தை பொறுத்த வரைக்கும் நோய் நாடி அது குணம் நாடி அப்படின்ற மாதிரி தான். அதாவது நோயோட எது பேஸோ அந்த பேஸ்க்கு அதுக்கு பற்றி ட்ரீட் பண்ண முடியும். டயபிட்டிஸை குறைக்கிறது, டயபிட்டிஸோட சக்கரையோட லெவலை குறைக்கிறது, பிளட்ல வந்து சுகர் லெவலை குறைக்கிறது, இதெல்லாம் வந்து சித்த வைத்தியத்தில் பண்ண முடியாது. சித்த வைத்தியத்தில் என்ன பண்ண முடியுங்கன்னா சக்கரை நோய் காரணமான இன்சுலின் செக்ரேஷன் அதிகப்படுத்துறது, இன்சுலின் செக்ரேஷன் ஏன் போகலை, ஏன் வரலை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதை தீர்மானம் பண்ணுறது, இதுதான் சித்த வைத்தியத்தில் பண்ண முடியும். அலோபதிக்கல் மெடிசன்ஸ் எடுத்து டயபிட்டிஸோட காம்ப்ளிகேஷன்ஸாக டயபிட்டிஸை தொடர்ந்து வரக்கூடிய ரத்த அழுத்த நோய், டயபிட்டிஸை தொடர்ந்து வரக்கூடிய சிறுநீரக செயலிழப்பு, டயபிட்டிஸை தொடர்ந்து வரக்கூடிய கண் பார்வை குறைபாடு, டயபிட்டிஸ் தொடர்ந்து வரக்கூடிய நரம்பு சம்மந்தப்பட்ட கோளாறு, ஒவ்வொரு சிம்டம்ஸ் சைடு எஃபெக்ட்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இன்னும் நான் ஒரு ஃப்ராங்காகவே சொல்கிறேனே, சர்க்கரை நோயும் ரத்த அழுத்த நோய் அப்படிங்கிற 2 நோய் மட்டும் இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னா மருத்துவ சிஸ்டமே அழிஞ்சு போயிடும். சரிங்களா? எங்கள் மருத்துவ ஃபீல்டில் 90% வியாதிகள் அழிஞ்சு போயிடும். 90% டாக்டருங்களுக்கு வேலை இருக்காது. வெறும் சர்ஜரிக்கு, அப்புறம் வந்து வேறு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு இருக்கிற இந்த மாதிரி மன அழுத்த நோய், இந்த மாதிரி அடிப்பட்டு பக்கவாதம் வந்தது, இந்த பைல்ஸ் வராங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி பேஷண்ட்டுகள் தான் வைத்தியம் இருக்கும் இல்லையா. 90% டாக்டர்களுக்கு ஒரு மருத்துவ தொழிலே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிங்கிறப்ப நோயாளிகளான உங்களை வந்து கரை சேர்க்கணும் அப்படின்னு மருத்துவர்கள் விரும்புவாங்களா, நோயை கரை சேர்க்கணும் விரும்புவாங்களா, நீங்கள் தான் யோசிச்சுக்கணும். சக்கரை நோயும் ரத்த அழுத்த நோய் இப்படிங்கிற ரெண்டு பெரிய லெஜெண்டை வந்து நம்ம மருத்துவ ஃபீல்ட்லேருந்து அப்படி ஒரு நோயை இல்லை கண்டுபிடிக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ பேர் என்னென்ன வியாதிகள் இல்லாமல் நல்லபடியாக இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். இப்போ பல டாக்டருங்க ஸ்பெஷாலிட்டி டாக்டர்லாம் கிளினிக் மூடிடுவாங்க, பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, பெரிய பெரிய லெபார்ட்டரிஸ் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிங்கிறப்ப யாரை காப்பாற்றுவாங்கன்னு கொஞ்சமாவது யோசிச்சுக்கணும். நம்ம சக்கரை நோயை பொறுத்த வரைக்கும் சக்கரை அளவை கண்ட்ரோலில் வச்சிங்கன்னா நிச்சயமாக சைடு எஃபெக்ட்ஸ் வரதான் செய்யும். நிச்சயமாக அவங்க வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் மாத்திரையில் போடுவாங்க, அப்புறம் இன்சுலின் போடுவாங்க, அப்புறம் டயபிட்டிஸ் தொடர்ந்து கிட்னி ப்ராப்ளம் வர்றது, இல்லை கை கால் மத போடுறது, டயபிட்டிஸில் புண்ணு வர்றது, கால் புண்ணு வந்து எடுக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு இருக்கும். எத்தனை நபர்கள் வந்து சக்கரை நோய்க்கு வந்து சித்த வைத்தியம் பார்த்து கால் எடுத்துருக்காங்க, இல்லை எத்தனை நபர்கள் சித்த வைத்தியம் பார்த்து சிறுநீரக செயலிழப்பு வந்திருக்கு, இல்லை கண் பார்வை குறைபாடு கண் பார்வை குறைஞ்சி போயிருக்கு, இல்லை ஆண்மை குறைவு ஏற்பட்டிருக்கு. எல்லாமே ஒரு 500 mg டேப்லெட்டில் ஆரம்பிச்சு 100 mg இன்சுலின் அப்படி தானே போய்கிட்டு இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் எப்பவுமே கம்பேரிட்டிவாக இந்த சுகரோட லெவல் குறையுதா குறையலையா அப்படிங்கிற மாதிரிலாம் ஸ்டடி பண்ணவே முடியாது. டயபிட்டிஸை பொறுத்த வரைக்கும் அதோட காம்ப்ளிகேஷன்ஸான பக்க விளைவுகள் ஃபஸ்ட்டு தான் குறையும், அதுக்கு பிறகு தான் ஆட்டோமேட்டிக்காக சக்கரோட லெவல் குறையும். இதுதான் பேசிக். ரெண்டையும் சாப்பிட்டு ஒரு மெட்ஃபார்மின் டேப்லெட்டை போட்டு அது 1 ஹவரில் குறையுது, சித்த மருத்துவம் சாப்பிட்டு ஏன் குறையல அப்படிங்கிற கேள்விகள்லாம் இங்கே எழுப்புறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகே நேர்களே, ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மறுபடியும் நம்ம டாக்டர் கிட்ட உங்களோட சந்தேகங்களை நீங்கள் தீர்த்துக்கலாம்.